ஸ்ட்ராங்காக இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்குது அப்படின்றது எதை வச்சு நீ சொல்லணும் அப்படின்னா, எந்த உறவு கூட நீ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட கம்ப்ளீட் விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டே அப்போ குயிக்காக புரியாது. நான் ஒருத்தனை நல்லவன் சொல்லி உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதால அவன் உனக்கு நல்லவனாக இருக்க மாட்டான், எனக்கு வேணா நல்லவனாக இருந்திருப்பான். எனக்கு ஒருத்தன் நல்லவனாக இருக்கணும், உனக்கு நல்லவனாக இருக்கணும் அவசியம் இல்லை. உனக்கு நல்லவனாக இருக்கிறோம், எனக்கு நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு அவன் நல்லவனாக இருக்கணும். அந்த பர்சன் உங்களுக்கு யார் செட் ஆகுன்றதை பார்த்து அதில் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. முக்கியமாக இப்போ மேரேஜ்லாம் பெரிய டெசிஷன். பார்த்து நிறுத்தி டெசிஷன் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய இல்லை. நீ நல்ல மனநிலையில் இருக்கும் போது கூலாக நிதானமாக யோசிச்சு அந்த பர்சனோட நல்லது கெட்டதெல்லாம் யோசிச்சு இதில் எது செட் ஆகும் எது நமக்கு செட் ஆகும் சொல்லிட்டு ஓப்பனாக அந்த பர்சன் கிட்ட போய் எனக்கு உங்களுக்கு செட் ஆகாது சாரின்னு சொல்லிட்டு விலகிடணும். இல்லை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொல்லி நெருங்கிடணும். ஓகேன்னு சொல்லி நெருங்கி 100 நாளுக்கு அப்புறம் அப்போ என் உறவு பிரியும் அப்பயும் பிரியணும்னா பிரியும். ஆனால் பிரியறதுக்குள்ள இந்த பர்சன் எப்படி சமாளிக்கணுன்றதையும் நீ கற்றுப்ப, எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது கற்றுப்ப, இந்த ஃபெயிலியர் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதையும் கற்றுப்ப. தெளிவு கொஞ்சம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.